நான் இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ரைஸ் மேனா ஆகிறதுக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன். உன் முன்னாடியே க்ரோர்ஸ் சம்பாதிக்க வழி இருக்கு, ஆனா உனக்கு அது தெரியலன்னு சொல்றேன். நான் சொல்றேன், பணம் சம்பாதிக்க 10 to 12 ஹவர்ஸ் கஷ்டப்படணும்னு இல்ல, பெரிய பிசினஸ் வேணும்னு இல்ல, ஸ்பெஷல் டேலண்ட் வேணும்னு கூட இல்ல. இன்னைக்கு இந்த ஸ்டோரி மூலமா நான் உனக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்ல போறேன். அதை கேட்ட உடனே உன் மைண்ட் ஷாக் ஆயிடும். பணம், சக்சஸ், இந்த உலகம் எல்லாம் ஒரு இல்யூஷன் தான். அத புரிஞ்சவன் தான் இந்த கேமோட ஓனர் ஆகிறான். இந்த வீடியோவை ஃபுல்லா பாரு, இல்லாட்டி நீ எப்பவும் ஒரு பெரிய ட்ராப்ல தான் இருப்ப. ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, அத புரிஞ்சுக்கிட்ட உடனே உனக்கு உன் லைஃபே பொய் மாதிரி தெரியும். இந்த வீடியோவை மிடில்ல ஸ்டாப் பண்ணினா நீ 99% ஜனங்க போல அதே ட்ராப்ல தான் இருப்ப. ஆனா ஃபுல்லா பார்த்தா உன் லைஃப் பெர்மனன்ட்லி சேஞ்ச் ஆகலாம். இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி இல்ல, ஒரு உண்மை, உன் திங்கிங்க மாத்திடும் உண்மை. உலகத்துல சில விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா நம்ம மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணாது. அதனால தான் நிறைய பேர் லைஃப் ஃபுல்லா ஓடிட்டு இருப்பாங்க, ஆனா ரிச் ஆக மாட்டாங்க. இந்த சீக்ரெட் புரிஞ்சவங்க ஒரு வருஷத்துல மில்லியனர் ஆகலாம். புரிஞ்சிக்காதவங்க 40 வருஷம் கஷ்டப்பட்டும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது ஒரு சின்ன கிராமத்துல. அங்க ஒரு புவர் பாய் இருந்தான். அவன் பெயர் அர்ஜுன். அர்ஜுன் கிட்ட ஒன்னும் இல்ல, குடிசை வீடு, நல்ல ட்ரெஸ் கூட இல்ல. சில நாள் 2 வேளைக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. ஆனா அவன் மனசுல ஒரு ஃபயர் இருந்தது. அவன் எப்பவும் யோசிப்பான், எனக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் இருக்கு, அது தெரிஞ்சிடுச்சுன்னா என் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஒரு நாள் வில்லேஜுக்கு ஒரு மிஸ்டீரியஸ் சாமியார் வந்தார். ஜனங்க சொன்னாங்க, அவன் ஆர்டினரி சாமியார் இல்ல, ஒரு சீக்ரெட் நாலேஜ் தெரிஞ்ச ஆள். அர்ஜுன் நினைச்சான், இதுதான் என் சான்ஸ். அவன் சாது கிட்ட போய் சொன்னான், எனக்கு ரிச் ஆகணும், நீங்க என்ன சொன்னாலும் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எனக்கு லைஃபோட பிக்கெஸ்ட் சீக்ரெட் சொல்லுங்க. சாமியார் சிரிச்சு கேட்டார், ரிச் ஆகணும்னா ரொம்ப கஷ்டப்படணும்னு உனக்கு தெரியுமா? அர்ஜுன் சொன்னா, ஆமா, சைல்ட்ஹுட்ல இருந்து அதை தான் கத்துக்கிட்டோம். கஷ்டமில்ல, சக்சஸ் இல்ல. சாமியார் சிரிச்சார், இதுதான் உலகம் உனக்கு சொன்ன பெரிய பொய். கஷ்டம் முக்கியம், ஆனா கஷ்டம் மட்டும் பண்ணினா ரிச் ஆகலாம்னு இல்ல. கஷ்டப்பட்டு வந்தா ஃபார்மரும் லேபரும் தான் ரிச்சஸ்ட் பர்சன் ஆகியிருப்பாங்க. ஆனா உண்மையில பணம் இருக்கிறது ரியல் கேம் ரூல்ஸ் புரிஞ்சவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. அர்ஜுன் ஷாக் ஆயிட்டான். அவன் கேட்டான், அப்போ ரியல் கேம் என்ன? சாமியார் சொன்னார், இந்த உலகத்துல பணம் காற்றுல திரிந்து கொண்டிருக்கு. ரிச் பீப்புள் அதை பிடிக்க தெரியும், புவர் பீப்புள் அதை அவங்க முன்னாடியே போகிறது பார்த்து நிக்கிறாங்க. இந்த வேர்ல்டு ஒரு சிஸ்டம்ல நடக்குது. நீ அந்த சிஸ்டமை புரிஞ்சுக்கிட்டா பணம் சம்பாதிக்கிறது பிரீதிங் மாதிரி ஈஸி. அர்ஜுனுக்கு இந்த சீக்ரெட் தெரியணும்னு ரொம்ப ஆசை. ஆனா சாமியார் ஒரு கண்டிஷன் கொடுத்தார். இந்த சீக்ரெட் கத்துக்கணும்னா 7 நாள் நான் சொல்றத பண்ண வேண்டும். ஒரு மிஸ்டேக் பண்ணினா நீ இந்த சீக்ரெட் புரிஞ்சிக்க மாட்ட. அர்ஜுன் ரெடி. டே 1. சாது சொன்னார், அர்ஜுன், நீ ஒப்சர்வ் பண்ணிட்டுரு. அர்ஜுன் கேட்டான், என்ன ஒப்சர்வ் பண்ண? சாமியார் சொன்னார், ஜஸ்ட் பாரு, கவனமா பாரு. அர்ஜுன் ஹோல் டே வில்லேஜ்ல சுத்தினா. ஜனங்க பேசுறது, நடக்கிறது, ஷாப்ல செல் பண்றது, ரிச் பீப்புள், புவர் பீப்புள், ஆனா ஸ்பெஷலா ஒன்னும் தெரியல. நைட் சாமியார் கிட்ட சொன்னா, ஒன்னும் ஸ்பெஷல் இல்ல. சாமியார் சிரிச்சு சொன்னார், இதுதான் உன் மிஸ்டேக். நீ பார்த்த, ஆனா புரிஞ்சிக்கல. ரிச் பீப்புள் எப்படி திங்க் பண்றாங்கன்னு பாத்தியா? அப்போ அர்ஜுன் யோசிச்சான், வில்லேஜ்ல ரிச் மேன் 2 ஹவர்ஸ் தான் வேலை பண்றான், ஆனா அதிகமா பணம் சம்பாதிக்கிறான். புவர் பீப்புள் ஹோல் டே வேலை பண்றாங்க, ஆனா ஸ்ட்ரகிள் தான். அப்போ அர்ஜுனுக்கு புரிஞ்சிடுச்சு, இங்க ஒரு சீக்ரெட் இருக்கு. சாமியார் சொன்னார், ரியல் சீக்ரெட் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. நீ இப்ப வரைக்கும் நம்பின எல்லாத்தையும் ராங்னு அக்செப்ட் பண்ண கத்துக்கோ. பின்பு சாமியார் சொல்லார், இந்த உலகம் ஃபியர் மூலமா கண்ட்ரோல் பண்ணுது. ஃபியர் தான் மனுஷனை லூசர் ஆக்கும். சைல்ட்ஹுட்ல இருந்து நமக்கு சொல்லுவாங்க, மார்க்ஸ் வரலன்னா ஃபியூச்சர் ஸ்பாயில், கவர்மெண்ட் ஜாப் இல்லன்னா லைஃப் வேஸ்ட், ரிச் இல்லன்னா ரெஸ்பெக்ட் இல்ல. ஆனா இதெல்லாம் உண்மையா? இல்ல. ஃபியர் டீச் பண்ணப்படுது. ஸ்கூல்ல நமக்கு பணம் சம்பாதிக்க கத்துக்கொட மாட்டாங்க. ஏன்னா சிஸ்டம்க்கு எல்லாரும் ரிச் ஆகிறது பிடிக்காது. எல்லாரும் ரிச் ஆனா ஒர்க் பண்ண யார் இருப்பாங்க? ரிச் பீப்புள் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ண மாட்டாங்க, அவங்க மைண்ட் யூஸ் பண்ணுவாங்க. புவர் பீப்புள் பாடி யூஸ் பண்ணுவாங்க. டிஃபரன்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் சீக்ரெட், மைண்ட் செட். நீ உன்னை புவர்னு நினைச்சா உன் லைஃப் புவர் தான்.
நீ உன்னை சக்சஸ்ஃபுல்னு நினைச்சா சக்சஸ் வரும். இது யூனிவர்ஸ் ரூல். பணம் என்ன? பணம் எனர்ஜி. 5000 இயர்ஸ் முன்னாடி நோட் இல்ல, பேங்க் இல்ல, டிஜிட்டல் கரன்சி இல்ல. ஆனா ட்ரேடு நடந்துச்சு. என்ன? ரியல் வெல்த் ஈக்குவல்ஸ் நாலேஜ் பிளஸ் ஸ்கில் பிளஸ் வேல்யூ. மணி அட்ராக்ட் பண்ண 3 சீக்ரெட். 1. அக்செப்ட் மணி இன் யோர் மைண்ட். பணம் கஷ்டம்னு நினைச்சா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட தெரியாது. 2. கிரியேட் வேல்யூ. ஜனங்கள் மத்தியில உன்னோட வேல்யூவை பில்ட் பண்ணு. ஜனங்கள் ப்ராப்ளமை நீ சால்வ் பண்ண தெரிஞ்சா அவங்க உனக்கு பணம் கொடுப்பாங்க. 3. கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட். எனர்ஜி ஃப்ளோ கரெக்டா இருக்கணும். இல்லாட்டி பணம் வந்தாலும் போயிடும். யூனிவர்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு. எதை நினைக்கிறமோ அதை அந்த யூனிவர்ஸ் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நீ எப்படி பார்க்கறியோ லைஃப் அப்படிதான் கிரியேட் ஆகும். புவர் திங்கிங் புவர் லைஃப், ரிச் திங்கிங் ரிச் லைஃப். லாஸ்ட் சீக்ரெட். இந்த உலகம் ஒரு கேம். பணம், சக்சஸ், ரிலேஷன்ஸ் எல்லாம் டெம்பரரி. ரியல் பிளேயர் உன் கான்ஷியஸ்னஸ். நீ இந்த கேம்ல ப்ளே பண்ணலாமா இல்ல அதை டிரான்சென்ட் பண்ணலாமா? சாய்ஸ் உன்கிட்ட. ஃபைனல் மெசேஜ். உனக்கு 2 பாத்ஸ் இருக்கு. 1. இந்த ரேஸ்ல ஓடிட்டு இருக்கணும். பணம், சக்சஸ், ட்ரீம்ஸ். இல்லாட்டி கேமை புரிஞ்சுக்கிட்டு ட்ரூ பீஸை தேடு. டிசிஷன் உன்கிட்ட. இந்த சீக்ரெட் புரிஞ்சிருந்தா காமெண்ட்ல புரிஞ்சிடுச்சுன்னு எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஐ ஓப்பனிங் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.